ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்களா. இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலங்க. சரி, இன்றைக்கி போய் அவர் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குற கிளம்பியாச்சுங்க. என்ன பண்ணுற, தோல் வலி எதுன்னா வந்து 45 நாள் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, அதுக்குன்னு ஒரு டிரைவர் போட்டுடலான்ட்டு போட்டாச்சுங்க. 2 வீலருக்கு அந்த ஆடு வந்து தன்னால் சிக்குதுங்க. அந்த 10 நாள் அந்த டிரைவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்காங்க. சம்பளம் இல்லாத டிரைவர் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பி தானேங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் யார், நான் பெத்த மகராசி என் மாமியாக தான். கூப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் அவரை பார்த்து சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டு பாபாவை தாங்க நம்ம போய் வியாழக்கிழமையாக நான் பார்ப்பேன். ஆனால் அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியில் இருந்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை கொடுத்துட்டு நம்மளுக்கு பிரசாதமும் கொடுத்தாரு, ஸ்வீட் கொடுத்தாரு, சாம்பார் சாதம் கொடுத்தாரு, தயிர் சோறு கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. வார வழியில் பார்த்திங்கன்னா ரோடு நல்லாவே ஃப்ரீயாகவே இருந்தது. என்ன இத்தனை நாளில் நான் பார்த்ததே இல்லைங்க. கோயம்புத்தூரில் இவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருந்து டிராஃபிக் இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோடை லீவுக்கு எல்லாமே கொடைக்கானல், ஊட்டி, கேரளா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வெயில் அதிகமாக இருக்கவும் நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டியெல்லாம் கிளம்ப முடியாதுங்க. இந்த மாதிரி கோயிலில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு சாமியோட பார்த்து வச்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு இது தான் தாங்க. நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் எல்லாம் என்னை எப்போ பொறிப்பேன்னு கேட்டுச்சு. இருங்க உங்களை பொறிச்சு ஒரு ஜூஸ் போட்டுக்கலான்ட்டு ஜூஸ் போட்டாச்சுங்க. வார வழியில் பார்த்திங்கன்னா வேகப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேரளா ஐட்டங்க, இந்த ஊறுகாய் எசன்ஸையும் இந்த பைனாப்பிளையும் தொட்டு சாப்பிட்டுவிட்டு அது ஒரு கேரளா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் புள்ள சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரோஸை வச்சு ஒரு ரோஸ் மில்க் நல்லா ஜில்லுன்னு போட்டு குடிச்சு பாருங்கள். அமிர்தமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். எப்பயுமே இயற்கை தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க.